தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாரா? கிருபை அளிக்கிறாராம். ஆமென். பெருமை உள்ளவனுக்கோ தலைகர்வம் உள்ளவனுக்கோ அவன் என்ன பண்றாராம்? எதிர்த்து நிற்கிறாராம். தாழ்மையா இருக்கும் போது தேவன் என்ன பண்ணலாம்? கிருபை அளிக்கிறாராம். என்னை போல என் பையன் தாழ்மையா இருக்கான். அந்த சிறுமையில நான் தாழ்மையா இருந்தேன். காலு துப்புனாங்க, என் முடியை போய் இழுத்தாங்க, என்னை அழிச்சாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. நீடிய பொறுமையா இருக்காராம். அப்படி நீடிய பொறுமையா இருக்காராம். அல்லேலூயா. பிதாவை மன்னிச்சுடுங்கன்னாரு. ஆணி அடிக்கிறாங்க, வலி கத்துறாரு, வலிக்கு பிதாவை மன்னிச்சுடுங்கன்றார். மனுஷனா தான் இருந்தார் அவரு. அல்லேலூயா. தான் வாயை காக்கிறவர் பேரனே காக்குறான். நீங்க அவரு கூட இருந்தீங்கன்னா அப்பா சந்தோஷப்படுவாராம். ஆமென். அதுதான் நம்ம விரும்புவோம். நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்றது கேட்டு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்பட மாட்டோமா? பரவாயில்ல, என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படுகிறாங்க,